பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ரப்பனா ஸித்னா இல்மா. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. யா ஃபத்தாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணை, அவனுடைய கிருபையை கொண்டு நம்ம தொடர்ந்து தஃப்சீர் வகுப்புகள்ல ஒவ்வொரு சூறாக்களா அதனுடைய தர்ஜுமாக்களையோ அவருடைய தப்சீர்களையும் நம்ம பார்த்து வர்றோம். அந்த வகையில 19வது சூரா மரியம பார்த்துட்டு வர்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த சமுதாயத்துக்கு பிறகு, இந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு பிறகு வேறு தலைமுறை வருவாங்க, அவங்க தொழுகையை பாழாக்குவாங்க, மன விருப்பங்களை பின்பற்றினாங்க, அதனால அவங்க விரைவில் இழப்ப சந்திப்பாங்க அப்படிங்கிற அந்த வசனம் 59. அதுக்கு நம்ம லாஸ்ட் டைமே கொஞ்சம் விளக்கங்கள் பார்த்தோம். அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் விளக்கம் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம போவோம். அவங்க எப்படி தொழுகையை பாழாக்குவாங்க, எப்படி வீணடிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு பல அறிஞர்களுடைய கருத்துக்கள் பார்த்தோம் இல்லையா. அதோட தொடர்ல இந்த மனம் விருப்பத்தை பின்பற்றக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சமுதாயத்தை பொறுத்தவரைகள்ல சாலைகள்ல கால்நடைகள், கழுதைகள், மற்ற அனிமல்ஸ் மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, அந்த மன விருப்பத்தை பின்பற்றி அவங்களுக்கு எந்த ஒரு ஒழுக்க உணர்வும் இல்லாம பப்ளிக்ல கெட்ட நடத்தைகள்ல ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. அல்லாஹ்வை அஞ்ச மாட்டாங்க, பூமியில மனிதர்களை கண்டு வெக்கப்படவும் மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வரைக்கும் பார்த்தோம். இது தப்சீர் தபரியில வரக்கூடியது. அதுக்கு அடுத்து இந்த இடத்துல ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இந்த வசனத்துல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த தொழுகை பாழாக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, மன விருப்பங்களை பின்பற்றி நடப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி எதை சொல்லுது அப்படின்னு சொன்னா, பள்ளி வாசல்களை வெறுமையாக்கிடுவாங்க, அவங்க பிழைக்கக்கூடிய அந்த பிழைப்புலையே குறியா இருப்பாங்க, பள்ளிவாசல் வெறிச்சோடி கிடக்கும். ஆனா கியாமத்து நாளோட அடையாளம் பள்ளிவாசல் எங்க பார்த்தாலும் பெருசு பெருசா கட்டுவாங்க, அதுல தொழுகைக்கு ஆள் இருக்க மாட்டாங்கிற செய்தியும் நம்ம பார்த்திருக்கோம். அல்லாஹு அக்பர். பாருங்களேன், எங்க பார்த்தாலும் பள்ளி கட்டுறாங்க, எங்க பார்த்தாலும். ஆனா பள்ளிவாசல்ல அந்த முஹல்லாவுல அங்க இருக்க அத்தனை பேர் தொழுகை போறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா மிக குறைவா இருக்கிறத நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்ல, சுப்ஹானல்லாஹ், யூதர்களோட மிகப்பெரிய சதி என்ன தெரியுமா, அவங்க என்ன பேசுவாங்களாம் தெரியுமா, அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா, எப்ப இந்த முஸ்லிம் சமுதாயம், இந்த இஸ்லாமியர்கள் ஜும்மா தொழுகைக்கு அணியா கிளம்பி போறாங்கல்ல, ஒரு வாரத்துல மத்த நாள் தொழுதாலும் தொழுகாட்டியும் ஒரு சிலர் பாருங்கல்ல ஜும்மா தொழுகை போயிருவாங்க. அந்த மாதிரி எப்போ ஃபஜ்ர் தொழுகைக்கு போவாங்களோ அந்த மக்களை அழிக்க முடியாது, அந்த மக்களை அசைக்க முடியாது. அப்போ ஃபஜ்ர் தொழுகைக்கு அவ்வளவு சிறப்பு, அவ்வளவு பெரிய மாண்பு, அவ்வளவு பெரிய பரக்கத்து நிறைந்த ஒரு தொழுகை. ஆனா அதை எப்படி பேணக்கூடியவர்களா இருக்கிறோம் அப்படிங்கிற வகையில பார்த்தா, இந்த இடத்துல ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த செய்தி நமக்கு மிகப்பெரிய ஒரு நினைவூட்டலை கொடுக்குது. பள்ளி வாசலை வெறுமையாக்கிடுவாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடுறதுல அவங்களுடைய பிழைப்புல குறியா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. இவங்கதான் தொழுகையை பாழாக்குனவங்க, தன்னுடைய மன விருப்பங்களின் படி பின்பற்றி நடந்தவங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அபுல் அஷ்ஹப் ஜாபர் பின் ஹையான் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க, நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பின்பற்றி வருவார், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அறிவிப்பை சொல்லி காட்டுறான். அந்த அறிவிப்பை பின்னாடி எழுதப்பட்டிருக்கு. அந்த பின்வருமாறியான ஒரு அறிவிப்பை அல்லாஹ் தஆலா செஞ்சான். அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றானா, தாவூதே, மனம் விரும்பியதையெல்லாம் உண்பதிலிருந்து விலகி கொள்ளுமாறு உம்முடைய தோழர்களுக்கு எச்சரிக்கை செய்வீராக. மனசு விரும்புதுல அதெல்லாம் சாப்பிடுறதுல இருந்து எச்சரிக்கை செய்யுமாறு உங்களுடைய தோழர்களுக்கு நீங்க எச்சரிக்கை செய்யுங்க. ஏன் தெரியுமா, உலக ஆசா பாசங்களுடன் பிடைக்கப்பட்ட இதயங்கள் என்னை அறிவதிலிருந்து தடுக்கப்பட்டு விடும். உலக ஆசை பாசங்களை, அந்த உலகத்தோட ஆசை பாசம், அதோட இணைக்கப்பட்ட இதயம் இருக்குல்ல, அது அல்லாஹ்வை அறிவதிலிருந்து தடுக்கப்பட்டுரும். என்னுடைய அடியார்களில் ஒருவர் தன் மன விருப்பங்களில் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் போது, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், என்னுடைய அடியார்களில் ஒருவர் தன் மன விருப்பங்களில் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் போது அவருக்கு நான் ஏற்படுத்தக்கூடிய குறைந்தபட்ச இழப்பு என்ன தெரியுமா, எனக்கு கீழ்ப்படிவதிலிருந்து நான் அவரை விலக்கி விடுவதுதான்.
அடுத்து அதே தொடர்ல சொல்றாங்க, எனவே அவர்கள் விரைவில் இழப்பை சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அபுல் அஷ்ஹப் ஜாபர் பின் ஹையான் ரஹ்மத்துல்லா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்படி ஒரு அறிவிப்பை சொன்னான்னு சொல்லிட்டு இத சொல்றாங்க. தாவூதே, மன விரும்புறதெல்லாம் சாப்பிடுறதுல இருந்து திங்கிறதுல இருந்து உடைய தோழர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்க. உலக ஆசா பாசங்களோட இணைக்கப்பட்ட இதயம் இருக்குல்ல, அது அல்லாஹ்வை சிந்திப்பதுல இருந்து அல்லாஹ்வை அறிவதுல இருந்து தடுத்து வரும். அப்படி யார் மன விருப்பங்களுக்கு பின்னாடி ஓடுறாங்களோ, அதன் பின்னாடி இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு முதல்ல நான் கொஞ்சம் குறைந்தபட்ச ஒரு இழப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படையில இருந்து அவரை விளக்குறது தானா. அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியாம போனா எங்க போறது? எங்க கொண்டு போய் விடும்? அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்கு பின்னாடி அவர் என்ன செய்வாரு? இழப்பத்தான் சந்திப்பாருன்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த வசனங்கள்ல என்ன ஒரு வார்த்தை ஏற்பட்டுன்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொல்லி அந்த 59வது வசனம் முடியுது. அந்த ஐயா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இழப்பு அப்படிங்கறதுதான் மீனிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் எல்லா கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி எல்லாம் சொல்றாங்க. கூடுதலா கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, தீமை. அந்த ஐயா அப்படின்னா இழப்புங்கிறது மட்டும் இல்ல, தீமைங்கிறதும் அர்த்தம் இருக்கு. அப்ப அவங்க தீமையின் பக்கம் போயிடுவாங்க. மன விருப்பங்களை யார் பின்பற்றி வாழ்றாங்களோ அவங்க அல்லாஹ்வை சிந்திப்பதுல இருந்து விலகி தீமையின் பக்கம் போகக்கூடியவர்களா இருக்காங்க. பாருங்க, அப்ப இஸ்லாம் அப்படிங்கிறது கட்டுப்பாடு, சப்மிஷன், தன்னை ஒப்படைக்கிறது, அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சிடுறது. சுப்ஹானல்லாஹ். இந்த இஸ்லாம்ங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுமா? தான் தோன்றித்தனமா தான் இஷ்டத்துக்கு வாழ முடியாது. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நம்மளை எப்படி வாழ சொல்லி கொடுத்திருக்கிறாங்களோ அந்த மாதிரி மட்டும்தான் வாழ முடியும். இல்லையே எப்படி போயிருவோம்? பெரிய இழப்புக்கு ஆளாயிருவோம் அப்படிங்கறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த கையாங்கிற ஒரு வார்த்தைக்கு இழப்புங்கிறதையும் சொல்றாங்க, தீமைங்கிறதையும் சொல்றாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அதுக்கு சொல்றாங்க, மிகவும் அளவான மோசமான சுவையுள்ள நரகத்தின் ஒரு ஓடைய அது குறிக்கக்கூடியதா இருக்கு. ஐயாங்க அந்த வார்த்தை இருக்குல்ல, மிகவும் ஆழமான மோசமான சுவையுள்ள ஒரு நரகத்தின் ஓடைக்கு இந்த பேர் இருக்கு, அதை குறிக்கக்கூடியதா இருக்குங்கிறதையும் சொல்றாங்க. அப்ப பாருங்க, நம்ம மன விருப்பங்கள்ங்கிறது சாதாரணமா நடந்துக்கிறதே இல்ல, மனோ இச்சையை பின்பற்றி போறவங்க இருக்கிறாங்க பாருங்க. ஏன் மனசு சொல்லும் நான் சரியா செய்யறேன்னா தப்பா செய்யறேன்னாண்டு. நீங்க பெரிய அட்வைஸ் எல்லாம் பண்ண தேவையில்ல. இப்படி எல்லாம் பெரிய படிச்ச மேதாவிகள்லாம் சொல்றத எங்கேயும் எத்தனையோ இடத்துல ஏன் நம்ம கூட இருக்கிறவங்க சொல்றத கூட நம்ம பார்க்கலாம். ஆனா அல்லாஹ் சொல்றான், யார் மன விருப்பங்களின்படி வாழக்கூடியவர்களா இருக்கிறாங்களோ அவங்க தொழுகையை பாழாக்குவாங்க, பள்ளிவாசலை வெறுமையாக்கிடுவாங்க, பிழைப்புக்கு பின்னாடியே போகக்கூடியவர்களா இருப்பாங்க. அந்த மன விருப்பங்களை பின்பற்றி நடக்கக்கூடியவங்க அவங்களுடைய இதயம் உலகத்தோட ஆசா பாசங்களோட இணைக்கப்பட்டு போயிடும். அப்படி இணைக்கப்பட்டு போறதுனால அல்லாஹ்வை சிந்திப்பதுல இருந்து அவனை நினைவு கூறல இருந்து விலகிடுவாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இழப்பு தான். அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியதுல இருந்து அவங்களை அல்லாஹ் தஆலா வெளியாக்கிடுவான். அப்போ அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியாம வாழக்கூடிய மனிதன் உனக்கு என்ன இருக்கும்? இழப்பு தான் இருக்கும். அந்த இழப்புங்கிறதுக்கு எவ்வளவு ஒரு மீனிங் கொடுக்குறாங்கன்றா, தீமைன்னு சொல்றாங்க, நரகத்தோட ஆழமான மோசமான நரகத்தோட ஓடன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அபு இயால் அம்ரு பின் அல் அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, இந்த கையா அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தைக்கு கையு அப்படி சொல்லலாம். இந்த கையுங்கிறதுக்கு நரகத்துடைய சீல் ரத்தமும் நிரம்பி இருக்கக்கூடிய ஓடை அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. பாத்தீங்களா? மனோ விருப்பப்படி மனோ இச்சையும்படி இந்த உலகத்தோட ஆசா பாசங்களோட வாழக்கூடிய மக்களுக்கு வெளியில பார்த்தா அழகா அப்படியே ஃப்ளோட்டிங் வித்துக்கிட்டு அப்படியே தலைய ஹேர் ஸ்டைல்ல பறக்க விட்டுக்கிட்டு அரையும் குறையுமா உடுத்திக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு திரையிற மாதிரி இருக்கலாம். ஆனா அதனுடைய முடிவு இழப்பு, அதனுடைய முடிவு தீமை, அதனுடைய முடிவு ஆழமான படுகுழி, மோசமான நரகத்தின் ஓடை. அந்த ஓடையிலையும் ரத்தமும் சீலும் நிரம்பி இருக்கக்கூடிய ஓடை. அப்போ அந்த இழப்புல ஒண்ணு இந்த இடத்துலயும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். பாத்தீங்களா? யார் மன விருப்பங்களை பின்பற்றி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு இழப்புக்கு ஆளாயிடுறாங்க. அவங்கள கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடம் என்ன? தீமையா இருக்கு, நரகத்தின் ஓடையா இருக்கு அப்படிங்கறது வரைக்கும் பார்த்துட்டோம்.
அல்ஹம்துலில்லாஹ் 59வது வசனம் முடிஞ்சிச்சு. இதுல மிகப்பெரிய பாடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோம். இதை ஒரு நினைவூட்டுதலா அப்பப்போ நம்ம என்ன செய்யணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு பார்த்த வசனங்கள் பார்த்தியா எப்படி ஒரு விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுச்சு, இந்த இதுல இருந்து நம்ம விலகிடணும். அதுக்காக நமக்கு ஒரு ஜூஸ் குடிக்க ஆசையா இருக்கு, ஒரு சாப்பாடு சாப்பிட ஆசையா இருக்கு, ஒரு ட்ரெஸ் போட ஆசையா இருக்கு, அதுக்கு தடை இல்லை. அதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை வேணாலும் சாப்பிடலாமா, எப்படி வேணாலும் உடுத்திடலாமா, எந்த ஜூஸையும் குடிச்சிடலாமா, ஆல்கஹாலும் ஜூஸ் தானே. அதுக்குன்னு ஒரு கப்பு வேற தண்ணியா தயாரிச்சு, அதுக்கு டேபிள் தயாரிச்சு, அதுக்கு ஒரு அது கிளாஸ் எல்லாம் பாருங்களேன் வித்தியாசமா எல்லாம் பாதுகாக்கணும். அப்ப எதை வேண்டாலும் குடிக்க முடியாது, எதை வேண்டாலும் சாப்பிட முடியாது, எதை வேண்டாலும் உடுத்த முடியாது. முஸ்லீம் இஸ்லாம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு, ஒரு வரையறை எல்லாம் இருக்கும். அதை பேணி வாழும் போது இந்த 50-60 வருஷத்து வாழ்க்கை தான் நமக்கு பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை. இப்ப என்ன பாத்தீங்கன்னா 35-40 வயசு பிள்ளைங்க எல்லாம் ஐயோ எனக்கு முடியல, எனக்கு பிரஷர், எனக்கு அது, எனக்கு இது. சுமார்லாம் 60-70 வயசுலயே வயசாயிருச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு பலகீனத்தை வந்தா ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல நான் நல்லாதான் இருக்கேன்பாங்க. 30-35 வயசுல பிள்ளைங்க எல்லாம் சொல்றாங்க 60-70 வயசு மாதிரி. அப்ப 60-70 வயசு வரைக்கும் நம்ம பிள்ளைங்க எல்லாம் போனா எப்படி இருப்பாங்க? அல்லாதான் அல்லாஹ் பிள்ளைகளுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கூடிய அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நோயற்ற வாழ்க்கையை தந்தரலையா அல்லா, ஈமானில் ஆரோக்கியத்தை தந்தரலையா அல்லா, உடலுக்கும் நீ ஆரோக்கியத்தை தந்தரலையா அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ். 60வது வசனத்தை பாருங்களேன். ஆயினும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இல்லா மன் தாப வ ஆமன وعمل صالحا فأولئك يدخلون الجنة ولا يظلمون شيئا. அல்லாஹ் தஆலா சொல்றான், யார் பாவ மன்னிப்பு கோரி இறை நம்பிக்கை கொண்டு நல்லறம் புரிகிறார்களோ அவரை தவிர இத்தகையோர் சொர்க்கத்தில் நுழைவார்கள், அவர்கள் சிறிதளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். 60வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றான், யார் பாவ மன்னிப்பு கோரி இறை நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்யறாரோ அவரை தவிர அல்லாஹ் இங்க குறிப்பிட்டு காட்டுறான். அதாவது தொழுகையை கைவிடுவது, மன விருப்பங்களை பின்பற்றுவது, இப்படிப்பட்ட தீமைகள்ல இருந்து விலகி மீண்டு வருபவரை தவிர நிச்சயமா அல்லாஹ் அவரது பாவ மீட்சியை ஏற்று அவருக்கு நல்ல முடிவை வழங்குவான், கொடுப்பான். அவரை யாரை இந்த மன விருப்பத்தை அந்த பக்கம் தூக்கி வச்சார்ல, தொழுகையெல்லாம் பாழாக்குறதுல இருந்து பாதுகாப்பா இருந்து அந்தந்த நேரத்து தொழுகைய அல்லாஹுடைய அழைப்பு, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெரியவர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன், அவனை தவிர வேற யாரும் இல்லை என்று சாட்சி சொல்ற, ஹய்யால ஸலா, தொழுகையின் பக்கம் வாங்க, வெற்றியின் பக்கம் வாங்க, அல்லாஹ் தஆலா கூப்பிட்ட அந்த அழைப்புக்கு இதோ நான் வந்து விட்டேன் யா அல்லாஹ். அந்த இடத்துல போய் ஹாஜராகி ஆஜராகி போய் நின்று அந்த தொழுகையை ஜமாத்தோட தொழுதுட்டு, பெண்களா இருந்தா வீட்டுல எந்த வேலை இருந்தாலும் சரி இருக்கட்டும், நான் போய் அதுக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தை ஒதுக்கி நான் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் சொல்லிட்டு அவனோட பேசிட்டு நான் வந்து அதை கண்டினியூ பண்றேன்னு சொல்லி செய்யக்கூடிய மக்களை தவிர, இப்படிப்பட்ட மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க தெரியுமா? அல்லாஹ் இடத்துல பாவமிச்சி பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இப்படி பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களுடைய முடிவு நல்லதா இருக்கும். அவர்கள் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல நுழைப்பான். அவரை எப்படிப்பட்ட சொர்க்கத்துல நுழைவிப்பான் தெரியுமா? நயம்ங்கிற சொர்க்கத்துல நுழைவிப்பான். அதில் உரிமையாளரா ஆக்கணும், உரிமையாளரா ஆக்கிடுவானா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். இதை விட ஆசை வார்த்தை எந்த அரசியல்வாதியால கொடுக்க முடியும்? இன்னைக்கு கொடுக்குற அரசியல்வாதி எல்லாம் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கு. என்னமோ தேர்தல் களத்துல நிக்கும் போது கலப்பை எடுத்துக்கிட்டு வயல்ல போய் நிக்கிறதோ, தெருவுல சாக்கடையை கிளீன் பண்றதோ, இன்னும் குடிசைகள்ல போய் உக்காந்து கஞ்சி குடிக்கிறதோ பார்த்தா பெருவாரியா இருக்கும். ஜெயிச்சாருன்னா அவர் எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்கான்னு தெரியும். அவர் வந்தாருண்டாவே மெயின் ரோட்ல போனாவே 50 சைரன் காரோட பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இருக்கிறது தான் பாக்குறமே தவிர எத்தனை மனிதர்கள் நன்மை செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஏண்டா நீங்க மனம் திருந்தி அவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டீங்கல்ல, அதனால உங்களுடைய முந்தைய பாவங்களை எல்லாம் நான் அழிச்சிடுவேன். இவனுடைய அல்லாஹுடைய வார்த்தைகளை எல்லாம் தூக்கி ஒரு பக்கம் மூட்டை கட்டி கபோர்டுகள்லையும் அங்கேயும் இங்கேயும் வச்சுட்டு, அவர் யாரு தெரியுமா? அவர் மிகப்பெரிய அறிவாளி, அவர் வாயை திறந்தா தத்துவ வித்துக்களா வரும், முத்துக்களா கொட்டும். இதை விட வேற எங்க போய் தேடுறது தத்துவத்தையும் வித்துக்களையும் முத்துக்களையும்?
சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்க இந்த துனியாவுல இருக்கையில மனசை கண்ட்ரோல் படுத்தீங்கல்ல, அதுக்கும் இல்லாம நீங்க ஒரு சில விஷயங்கள் செஞ்சுட்டா மனம் வருந்தி என்கிட்ட நான் ஒரு எஜமான், நான் ஒரு அரசன், நான் உங்களை மன்னிக்க கூடியவன்ற ஒரு நம்பிக்கையோட என்கிட்ட வந்து மன்னிப்பு தேடுனீங்கல்ல, இங்க வாங்க, அதனால உங்களுடைய முந்தைய பாவத்தை எல்லாம் நான் அழிச்சிடுறேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாவத்திலிருந்து விலகி மனம் வருந்தி பாவ மன்னிப்பு தேடினா அந்த பாவமற்றவரை போன்றவரை அல்லாஹ் ஆக்கிடுறான். அறிவிப்பாளர் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இப்னு மாஜாவுல பதியப்பட்டதா இருக்கு இந்த ஹதீஸ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா முந்தைய வசனத்துல என்ன சொல்றான், மனம் வருந்தி நீங்க பாவ மன்னிப்பு கேட்கும்போது முன்னாடி உள்ள பாவத்தையும் சேர்த்து நான் அழிச்சிடுவேன். அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய கிருபையாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அடுத்து பாவமன்னிப்புக்கு ஒரு அவங்க ஏதேனும் நல்லறம் செய்தால் அதற்கு பிரதிபலன் எதுவும் குறைக்கப்படாது. நம்ம என்ன செய்வோம், போ நீ எல்லாம் எப்ப பாரு எதையாச்சும் செய்யறது, நீ எல்லாம் செஞ்சு இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், இதுவும் அப்படித்தான் செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீ பாவ மன்னிப்பு தேடிட்டு பாவம் செய்த மனிதனா இருந்த, அதை நினைச்சு என்கிட்ட பாவ மன்னிப்பு தேடிட்டு நீ நன்மை செஞ்சா அதுக்கான பிரதிபலனை நான் குறைக்கவே மாட்டேன், நான் முழுமையா கொடுத்துருவேன். நீ முன்னாடி பாவம் செஞ்ச, நீ மன்னிப்பு கேட்டேல, திருந்திட்டேல, என்கிட்ட சரணடைஞ்சிட்டேல, அதனால நான் அதையும் மன்னிச்சிடுவேன், அதையும் அழிச்சிடுவேன். நீ செஞ்ச இப்ப நல்ல விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கு முழுமையான பிரதிபலனையும் கொடுப்பேன், எந்த ஒன்னையும் நான் குறைக்க மாட்டேன், அதுக்கு பதில் இது சரியா போச்சு அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இதே மாதிரிதான் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி அவர்கள் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி பின்னாடி அவங்க செய்யக்கூடிய நல்லங்களுடைய பிரதிபலனை நான் எந்த ஒன்னையும் குறைக்க மாட்டேன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஏன்னு சொன்னா, முன் செய்த பாவங்கள் சகிப்புத்தன்மை மிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கொடையால், அவனுடைய ரஹ்மத்தால் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம மறந்து மன்னிக்கப்பட்டுருது. சுப்ஹானல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எப்படிப்பட்ட ரப்பு பாத்தீங்களா? நம்மளா இருந்தா என்ன செய்வோம், நீ இப்படித்தானே செஞ்ச, நீ எப்ப பாரு உனக்கு இதே வேலை, திருந்துற ஜென்மம் இல்லை, நீ எல்லாம் என்ன செவடங்காதுல ஊதுற சங்கு மாதிரி என்னத்த சொன்னாலும் ஏறுதில்லை, அப்படியெல்லாம் நான் மன்னிக்க முடியுமா? மன்னிக்கிற செயலா செஞ்ச, என் மூஞ்சில முழிக்காத, என் முன்னாடி நிக்காத, இங்க வராத, ஏன்னா என் மையத்து முகத்துல கூட முழிக்காத, நானும் இப்படி சொல்லக்கூடிய எத்தனை மனிதர்களை நம்ம பாக்குறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் எப்படி சொல்றான், நீ மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டுட்டா என்னுடைய சகிப்புத்தன்மையின் கொடையால் நான் உன்னுடைய பாவத்தையெல்லாம் எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம நான் மன்னிச்சிருவேன், மறந்துடுவேன். இந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், விதிவிலக்கா ஒரு சில விஷயங்கள் இருக்குது என்று சொல்லிட்டு சொல்றாங்க. அருளாளரின் நல்லடியார்கள் அல்லாஹுடன் வேறு கடவுளை அழைக்க மாட்டார்கள். அல்லாஹ் புனிதப்படுத்திய எந்த உயிரையும் எந்த ஒரு காரணமின்றி கொல்ல மாட்டார்கள், விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். யாரேனும் இந்த செயல்களை செய்தால் அவன் அந்த பாவத்திற்காக தண்டனையை பெற்றே தீருவான். கொஞ்சம் முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், யாராச்சும் பாவம் செஞ்சா மனம் வருந்தி திருந்தி அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனா இந்த வசனத்துல இது ஒரு விதிவிலக்கு இருக்கு. என்ன, அல்லாஹுக்கு யாரையும் இணையாக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செஞ்சா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் புனிதப்படுத்திய எந்த உயிரையும் எந்த ஒரு காரணம் இல்லாம கொலை செய்யக்கூடாது. இன்னும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, கியாமத்து நாளைக்கு ஒரு அடையாளம், ஒருத்தன் கொல்லப்படுவான், ஏன் கொல்லப்பட்டான்னு தெரியாது, கொண்டவன் ஏன் கொண்டான்னு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த காலத்துலதான் நம்ம இருக்கமாங்கிற அளவுக்கு இன்னைக்கு கொள்ளையும் வழிப்பறியும் கற்பழிப்பும் மோசடிகளும் அநியாயங்களும் பெருகி போச்சு. யார் நல்ல மனுஷரா இருப்பாங்கன்னு தேட வேண்டியதா இருக்கு. ஆனா அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லாஹ் புனிதப்படுத்த எந்த உயிரையும் எந்த ஒரு காரணம் இல்லாம கொல்லக்கூடாது. அப்புறம் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் நமக்கு ஹலாலாக்கியதை தவிர ஹராமானதின் பக்கம் போனா சற்று நேர சுகமாவும் சந்தோஷமாவும் இருக்கலாம். ஆனா அது எவ்வளவு பெரிய
உடல் உபாதைக்கும், நோய்களுக்கும், அநியாயங்களுக்கும், அத்துமீறல்களுக்கும் காரணமா இருக்குது. அல்லாஹ் இப்படிப்பட்ட பாவத்தை மன்னிக்க மாட்டான். யாரான இந்த செயல்களை செய்தா அவன் அந்த பாவத்திலிருந்து தண்டனையை பெற்றே தீருவான். யார் மன்னிப்பு கோரி இறை நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்கிறார்களோ அவரை தவிர இத்தகையோரின் தீமைகளை அல்லாஹ் நன்மைகளா மாற்றுகிறான். அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனும் மிகுந்த கருணையாளனும் ஆவான். 25வது வசனத்துல 68, 70வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்றான். அப்போ இப்படிப்பட்ட பாவம் செய்தவர்கள் அதுக்குரிய தண்டனையை அனுபவிப்பாங்க. ஆனா அதே நேரத்துல இதை விட்டு விலகி அல்லாஹிடத்துல மன்னிப்பு தேடும் போது அவன் யாருக்கு நாடுறானோ யாருக்கு நாடுவான்னு யாருக்கு தெரியும் இல்லையா? அவங்களுக்கு அல்லாஹ் அந்த தீமைகளை மன்னிப்பான், நன்மைகளா மாற்றி தருவான். மிகவும் கருணையாளனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான் அப்படிங்கிற செய்தியையும் பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். 60வது வசனம், நம்ம மனோ இச்சையை கட்டுப்படுத்தி நம்ம அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யும் போது எப்படிப்பட்ட சுகத்தை அல்லாஹ் தஆலா தர்றான்? நயீம்ங்கிற சொர்க்கத்தின் உரிமையாளர்களா அல்லாஹ் ஆக்குறான். 61வது வசனம், இதுல நம்ம பார்க்க இருக்கிறது அல்லாஹ் தஆலா சொல்றான், ஜன்னாத்தி அத்னின் அல்லதி வஅத الرحمن عباده بالغيب இன்னஹு கான வஅதஹு மஅதிய்யா. அல்லாஹ் தஆலா சொல்றான், இவை உயர்ந்தரமான அதுங்கிற சொர்க்க சோலைகளாகும். மறைவாக உள்ள அவற்றை அளவற்ற அருளாளன் தன் நல்லடியார்களுக்கு வாக்களிச்சிருக்கிறான். நிச்சயமாக அவனது வாக்கு நடைபடுத்தப்பட்டே தீரும். அங்கு சலாம் சாந்திங்கிற சொல்லை தவிர வீண் பேச்சு எதையுமே அவங்க கேட்க மாட்டாங்க. அங்க அவர்களுக்கு காலையிலையும் மாலையிலையும் உணவு கொடுக்கப்படும். அந்த சொர்க்கத்தை நம்ம அடியார்கள் யார் இறையற்ற முடியராக உள்ளாரோ அவருக்கு நாம் உரிமையாக்குவோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா அடுத்த 3 வசனத்தை பாத்தீங்களா? இங்க உயர்ந்த நாயகி அல்லாஹ் மனமருந்தி பாவ மன்னிப்பு கோரக்கூடிய அடியார்களுக்கு தான் வளர்க்க இருக்க சொர்க்க சோலைகளை பத்தி எடுத்து சொல்றான். இதெல்லாம் கண்கட்டி வித்தையா அல்லாஹ் வச்சிருக்கல. இதெல்லாம் நம்ம வாழக்கூடிய நாள்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் நான் உங்களுக்கு வச்சிருக்கேன், இதெல்லாம் என்னுடைய வாக்குறுதிங்கிறது உண்மையானது, நீதமானது, இது வெறும் வாய்ச்சல் கிடையாது அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா நமக்கு சுவாசைகளை காட்டி அழகான முறையில நமக்கு எடுத்து சொல்லி, நீங்க இப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் இருக்கு, நிச்சயமா இருக்கு, கட்டாயமா இருக்கு அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ 61வது வசனத்துல அந்த உயர்தரமாங்கிற அந்த அதுங்கிற அந்த சொர்க்க சோலை இருக்குல்ல, அது மறைவா உள்ள அந்த அளவற்ற அருளாளன் தன்னுடைய நல்லடியார்களுக்கு வாக்களிச்சிருக்கானா. எல்லாருக்கும் இல்ல, அடியார்களுக்கு இல்ல. இன்னல்லதீன ஆமனு பார்த்தோம்ல, அவர்களுக்கு. யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே நல்லா கூப்பிடுறான்ல, அவங்க எல்லாருக்கும் இல்ல. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கண்டவர்களே, வஅமிலு ஸாலிஹாத், நீங்க நல்லர்கள் செய்யுங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் தஆலா எதை தயார்படுத்தி வச்சிருக்கிறான்? மறைவான அந்த சொர்க்க சோலைகளை அல்லாஹ் தஆலா வாக்களிச்சிருக்கிறான். அவங்களுக்கு சொந்தமாக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கான். பத்திர ஆபீஸ்க்கு போறதுதான், சைன் பண்ணி கொடுக்கறதுதான் இல்லையா? அவ்வளவுதான். நாம தான் உரிமையாளர்கள். இதுக்கு நம்ம கொடுக்க வேண்டியதெல்லாம் மனக்கட்டுப்பாடோட அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்கள் செய்யறது தானே தவிர வேற இல்ல. அடுத்து அல்லாஹ் அதை தொடர்ல சொல்றா, அவை மறைவா இருக்குது, அவற்றை அந்த நல்லடியார்கள் கண்களால் காணாமலேயே நம்பக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அவர்களுடைய வலுவான நம்பிக்கையும் திடமான உறுதியுமே அதுக்கு காரணம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, இதை அவங்க கண்ணில் பார்க்கல, ஆனா நான் சொல்றத நம்புறாங்கல்ல, அதுக்காக நான் இதெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க எவ்வளவு பெரிய நம்பிக்கையோடையும் உறுதியோடையும் இருக்கிறாங்க பாத்தீங்களா? நிச்சயமாக அவனது வாக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டே தீரும். அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த நல்லடியார்களுக்கு நிலையான சொர்க்க சோலைகள் கிடைக்கும். அது அப்படின்றத அல்லாஹ் உறுதிப்படுத்தி காட்டக்கூடிய விதமா அல்லாஹ் தன்னுடைய உறுதிமொழியை மீறவே மாட்டான், அதை மாற்றவும் மாட்டான் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னொரு வசனத்தை இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி நமக்கு ரெஃபரன்ஸா கொடுக்குறாங்க. 73வது அத்தியாயத்துல 18வது வசனம், அல்லாஹ்வின் வாக்குறுதி செயல்படுத்தப்பட்டே தீரும். இப்ப இங்க நான் அரசியல்வாதியை விடுங்கம்மா, வீட்டுல நாம இப்ப ஒண்ணு செய்யறோம், அப்ப சொல்லிட்டேன், இப்ப எனக்கு முடியல, நான் செய்யலாம் தான் நினைச்சு சொன்னேன், ஆனா செய்ய முடியல சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்களா இல்லையா?
அல்லா அதுல நல்லா பாதுகாத்துட்டான். அந்த மாதிரி எல்லாம் சொல்லிடுவானா, நான் அவங்களுக்கு நயங்கிற சொர்க்கத்தை கொடுக்கலாம் தான் நினைச்சேன், ஆனா இப்ப முடியலன்னு எல்லாம் சொல்ல போறானா. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நடைபடுத்தப்படும், கண்டிப்பாக அவனுடைய வார்த்தை செயல்பட்டே தீரும் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றான். இதெல்லாம் எந்த சந்தேகமே இல்லை, எந்த கலக்கத்தோட கவலையோட நம்ம அமல் செய்ய வேண்டிய தேவையே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பா தருவான். எங்க இருந்து தருவான்? இந்த உலக வாழ்க்கையிலையும் அழகான ஒரு வாழ்க்கையை கொடுப்பான், கபூர்லயே. ஏன் கபூருக்கு போறோம், சக்கராத்திலேயே அல்லாஹ் தஆலா அவ்வளவு ஒரு நல்லடி, என்னைக்கு பிடிச்ச நல்லடியார்கள்ட்ட போன தடவை நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அவனுடைய உயிரை வாங்குறதுல அவன் படுற அந்த கஷ்டத்தை கூட கொடுக்கறதுக்கு நான் விரும்பல அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். கபூரை விசாலப்படுத்துறான். அல்லாஹ் என்னுடைய அடியான் உண்மை சொல்லிட்டான், அவனுக்கு கபூரை விசாலப்படுத்துங்க, ஒளிமயமாக்கப்பட்டதா ஆக்குங்க, சொர்க்கத்தின் பூஞ்சோலைகளை ஆக்குங்க, சொர்க்கத்தை காலையிலையும் மாலையிலையும் அவனுக்கு எடுத்து காட்டுங்க, அதை பார்த்து பார்த்து ஆனந்தத்தோட சந்தோஷத்தோட நிம்மதியா இருக்கட்டும், தூங்கும் போது புது மாப்பிள்ளை தூங்குன மாதிரி நிம்மதியா அமைதியா சந்தோஷத்தோட அழகான தூக்கம் தூங்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ இதெல்லாம் யாருக்கு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ற தன்னை நம்பக்கூடிய நல்லடியார்களுக்கு. அவனை பார்க்காமே நம்புறாங்க பார்த்தீங்களா, அவனுடைய நம்பிக்கை எவ்வளவு திடமானத உறுதியா இருக்கு. அதன் காரணமா தான் இதெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இங்க நடைபெற்றே தீரும் அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா சொல்றான். நல்லடியார்கள் அல்லாஹ்வின் வாக்குறுதியை அடைந்தே தீருவார்கள், அந்த சொர்க்கத்துக்கு வந்தே தீருவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன்னா இங்க நடைபெறுத்தப்படும் அப்படிங்கறத சொல்றதுக்கு மஹதியா அப்படிங்கிற அந்த வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. மஹதியா அந்த நம்ம பார்த்தோம்னா இன்னஹு கான வஅதஹு மஹதியா, அந்த வார்த்தை நடந்த, அதாவது இந்த வார்த்தை எப்படிப்பட்டதை சொல்லுதுன்னா, அது நடைமுறையில் வந்தே தீரும், அதுக்கு வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மீனிங் கொடுக்குறாங்க, அர்த்தங்களை கொடுக்குறாங்க. ஏண்டா ஒரு பொருளை நம்ம அடைஞ்சா அந்த பொருளை நம்மளை அடைஞ்சிடும் அப்படிங்கறதுதான் அர்த்தம். அதாவது இதுக்கு சொல்றாங்க, அரபியருக்கு சொல்லுவாங்களாம், என்னை 50 ஆண்டுகள் கடந்து விட்டன அப்படின்னா நான் 50 வயசை கடந்துட்டேன் அப்படின்ற அர்த்தம். நான் 50 வயசா வாழ்ந்துட்டேன்னா 50 வருஷம் கடந்து போனேன், ரெண்டு ஒண்ணுதானே. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நிறைவேற்றத்தான் படும், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத 61வது வசனத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. அடுத்து 62வது வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அங்கு சாந்தி சலாம்ங்கிற சொல்ல தவிர வீண் பேச்ச அவங்க செவியேற்க மாட்டாங்க. இந்த உலகத்துல அர்த்தமற்ற தேவையில்லாத வீண் பேச்சுக்களை கேட்டது மாதிரி அந்த சொர்க்க சோலைகள்ல பேசப்படாது. அங்கு சலாம், சாந்தி, அமைதி, நிம்மதி, சந்தோஷம் இப்படிங்கிற இந்த சாந்தி மயமான வார்த்தைகளை தவிர வேற எதுவுமே இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அங்கே வீணானதையோ பாவமானது சொல்லையோ அவர்கள் செவியுற மாட்டார்கள். சலாம் சலாம், சாந்தி சாந்தி அப்படிங்கிற நிம்மதி அமைதி, இன்னைக்கு நிம்மதியும் அமைதியும் தேடி எங்கெங்கேயோ ஓடுறாங்க, கணக்கு கிடைக்க மாட்டேங்குது. சுப்ஹானல்லாஹ். 56வது அத்தியாயத்துல 25 to 26 வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இங்க அவர்களுக்கு காலையிலையும் மாலையிலையும் உணவு வழங்கப்படும் வேற சொல்றான். இப்ப அவங்களுக்கு வீணானதை கேட்க மாட்டாங்க, நிம்மதியா அமைதியா சந்தோஷமா சாந்தியா அவங்க இருப்பாங்க. அதே நேரத்துல அவங்களுக்கு காலையிலையும் மாலையிலையும் உணவு வழங்கப்படும். அப்ப காலை மாலை போன்ற அந்த பிரிவுகள்ல அவங்களுக்கு உணவு வழங்கப்படுங்கிற அந்த அதுக்கு விளக்கம் சொல்லல சொல்றாங்க, சொர்க்கத்துல இரவோ பகலோ கிடையாது, இருந்தாலும் அவங்க ஒளியின் வேறுபாட்டை வச்சு அந்த நேர மாற்றங்களை அறிஞ்சுக்கிடுவாங்களாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்துல நுழையக்கூடிய முதல் அணியினர் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களா, அவங்களுடைய முகங்கள் எல்லாம் பௌர்ணமி இரவில் ஒளிரும் முழு நிலவை போன்று தோற்றம் அளிக்கும். சொர்க்கத்தில் அவங்க சளிய உமிழ மாட்டாங்க, மூக்கு சிந்த மாட்டாங்க, மலம்சலம் கழிக்க மாட்டாங்க. அவங்களுடைய பாத்திரங்களும் அவங்க தலைவாரக்கூடிய சீப்புகளும் தங்கத்தால வெள்ளியால் ஆனதா இருக்கும். அவர்களுக்கு நறுமணம் அந்த அந்த அத்தரை அவங்களுடைய அந்த சாம்பிராணி எல்லாம் போடுறாங்கல்ல, அதெல்லாம் எப்படி இருக்கும்னா அகிலால் எரிக்கப்படும். அவங்களுடைய வியர்வை கூட கஸ்தூரி மனம் கவனம். பாருங்களேன், நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, பித்தளை பாத்திரங்கள் வாங்கி நம்ம ஊர்ல வைப்போம், இங்கே பாருங்கள்ல அந்த மாதிரி இல்லை. அது என்னன்னா விளக்கி அந்த புளி போட்டு விளக்கி வச்சா அப்படி பல தங்கம் மாதிரி இருக்கும், அப்படியே அந்த கோல்டு கலர்ல. அதுக்காகத்தான் அதுக்கு அந்த நல்ல விலை கூட. அலுமினியம் சில்வர் அதை விட அது ஏன்னா தங்கம் மாதிரி இருக்கும்.
ஆனா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தாலா நம்ம பார்த்து யூஸ் பண்ணக்கூடிய அத்தனை பாத்திரம் முதல் கொண்டு தலை சீவிர சீப்பு பாருங்களேன் எப்படி சொல்லி காட்டுறாங்க. தங்கத்திலையும் வெள்ளியாலையும் இருக்குமா. நினைச்சு பார்ப்போமா கொஞ்ச நேரம், ஒரு ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை மூடி நினைச்சு பாருங்களேன். நம்ம பார்க்கக்கூடிய, நம்ம குடிக்கக்கூடிய, நம்ம தட்டுல சாப்பாடு போட்டு சாப்பிடுறோம், ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிடுறோம், பவுல்ல கறியெல்லாம் வைக்கிறோம், எல்லாமே தங்கத்தாலையா, எல்லாம் வெள்ளியாலையா. நம்ம சீவிர தலையில தலை சீவிர சீப்புலாம் தங்கத்திலையும் வெள்ளியிலையுமா. அப்ப அது எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ், அங்க வேர்க்கக்கூடிய கஸ்தூரி மனமா. அப்போ அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இங்க மனசை கட்டுப்படுறது கஷ்டமா? அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் சொல்றது கஷ்டமா? நோவே. ஏன்னா தங்கத்துல இதுவரைக்கும் சீப் வச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு தட்டு, ஒரு தாம்பலம் ஒண்ணு வச்சிருந்தா அங்க ஒரு பெரிய ஷோகேஸ் போச்சு, அதுக்கு நல்லா இறுக்கி பூட்டு வச்சு அப்படி இருக்கக்கூடிய காலத்துல சாதாரணமா பண்ணக்கூடிய அத்தனை பாத்திரங்கள் தங்கமா வெள்ளியா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தஆலா இதோட நிப்பாட்டல, தொடர் இருக்குது. நான் இடையிலே நிப்பாட்டிட்டு உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். அந்த முதல்ல சொர்க்கத்துல நுழைறாங்களே அவங்க ஒவ்வொருத்தருக்கும் 2 துணைவியர் இருப்பாங்களாம். இன்னைக்கு போய் வீட்டுல எல்லாருக்கும் சொல்லுங்க, இங்க வாங்க, நீங்க கண்ட்ரோலா இருந்தீங்கல்ல, கட்டுப்பட்டு இருந்தீங்கல்ல, என்னோட பொறுமையா இருந்தீங்கல்ல, உண்மையிலேயே நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் தான். அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் துணைகளுக்கு யா அல்லாஹ் நீ கிருபை செய்ய, யா அல்லாஹ் ரஹ்மத் செய்ய. யா அல்லாஹ் எங்களோட எவ்வளவு பொறுமையா இருக்காங்க, எவ்வளவு சகிப்புத்தன்மையா இருக்காங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க, எங்களுக்காக உழைச்சு கொடுக்குறாங்க. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, அவர்களுக்கெல்லாம் 2 இல்லை யா அல்லாஹ், பல துணைகளை நீ குடி யா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், 2 துணைவியர் இருப்பாங்க. அவர்களது காலுகள்ல உள்ள எலும்போட மஞ்சை கூட சதைக்கு அப்பால் இருந்து அவர்களுடைய பேரழகின் காரணமால் வெளியே தெரியும். அவர்களுக்குடைய எந்த மன வேறுபாடும் இருக்காது, எந்த வித கோபமும் இருக்காது. அவங்களுடைய உள்ளங்கள்லாம் ஒரே மனிதனுடைய உள்ளம் மாதிரி இருக்கும். நன்றிக்காக அவர்கள் காலையிலும் மாலையிலும் இறைவனை துதி செய்தவர்களா அவங்க இருப்பாங்க. இந்த செய்திகள்லாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் புகாரி 3245, 3246, 3254, சஹீஹுல் முஸ்லிம் 5451, 5452 ஹதீஸ்ல எல்லாம் பதியப்பட்டிருக்கு. இது சும்மா ஏதோ கதை சொல்லிக்கிட்டுலாம் போகல, ஏதோ பொழுதுபோக்குக்காக என்கரேஜ்காக பேசக்கூடிய பேச்சும் இல்லை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன உண்மையான வார்த்தைகள். நம்ம வீட்டு ஆண்கள்கிட்ட, நம்ம வீட்டு சின்ன பிள்ளைங்க ஆண் பிள்ளைகள்கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லி வைக்கணும். இதெல்லாம் இங்க வாங்க தங்கங்களா, இங்க வாங்க, நீங்க பொறுமையா இருக்கிறதுக்கு கூலி உங்களுடைய கண்ணுகளை சினிமாக்கள்லையும் டிராமாக்கள்லையும் கண்ட பக்கம் போறது பக்கமும் அலைய விடலையில, தெருவுல போனா கூட உங்களுடைய பார்வையை தாழ்த்துறீங்கல்ல, ஏன் அல்லாஹ் சொன்னான்னு சொல்லிட்டீங்க. வாங்க, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா இப்படி 2 துணைவியரை வச்சிருக்கானா, அவங்க இவ்வளவு பேரழகியலா இருப்பாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அங்க குரோதம் இருக்காதான், அங்க பொறாமை இருக்காதான், அங்க எரிச்சல் இருக்காதான், பேரழகிகளா இருப்பாங்களாம். அதனால நீங்க இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்துக்கோங்க. உங்களுக்கு நாங்க தான் இங்க பேரழகிகள் இந்த உலகத்துல. ஆனா மறுமையிலும் நாங்க தான் அவங்களுக்கும் தலைவிகள். அது வேற விஷயம். அல்லாஹ் தஆலா குரோதத்தை எடுத்துட்டான்னு சொன்னா வேற என்ன? அல்லாஹ் அக்பர். அங்க எல்லாமே நிறைவா இருக்குங்க. இல்ல வேற என்ன, எனக்கு மட்டும்தான் அப்படிங்கறதே இல்லையே. அங்க தேவையான எல்லாமே கிடைக்க போகல. இங்க ஒண்ணு கிடைக்கும், ஒண்ணு கிடைக்காது. ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் அந்த ட்ரெஸ் எடுத்துருக்கலாமே, அழகா இருக்கேன்னா அதே அடுத்த செகண்ட் நமக்கு கிடைக்கல. வேற என்ன இருக்குது? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல எவ்வளவு ஆசை வார்த்தைகளை, எவ்வளவு அழகான செய்திகளை, நற்செய்திகளை, சுப செய்திகளை முஃமின்களுக்கு, முத்தகீன்களுக்கு, அவனை நம்பக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான் பாருங்களேன். அல்லாஹு அக்பர். இன்னொரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறை தியாகிகள் சொர்க்கத்தில் உள்ள பாரிக்ங்கிற கூடிய ஒளிரும் நதியில பச்சை நிற கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்துருப்பாங்க. இறைவனுக்காக தியாகம் செஞ்சாங்கல்ல, அப்படிப்பட்ட மக்கள் அப்படியே அந்த ஒரு நதிக்கு பக்கத்துல பச்சை நிற கூடாரத்துல உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு காலையிலும் மாலையிலும் சொர்க்கத்திலிருந்து உணவு கொண்டு வந்து கொடுக்கப்படும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இருக்கக்கூடிய இந்த செய்தி முஸ்னத் அஹ்மதுல பதியப்பட்டிருக்கு. அவர்களுக்கு காலையிலும் மாலையிலும் உணவு கொடுக்கப்படுங்கிற இந்த வசனங்களுக்கு விளக்கம் சொல்லையில இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இரவு பகல் கால அளவு, அதாவது இந்த காலை மாலை அங்க ராத்திரி பகல் இருக்காதுன்னு சொல்றாங்க. அப்ப எப்படி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த கால அளவோட அளவுல அங்க அல்லாஹ் தஆலா கொடுப்பானாம். வலீத் பின் அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நான்
ஜுஹைர் பின் முஹம்மது ரஹமத்துல்லா அவங்கள்ட்ட போய் அங்க அவங்களுக்கு காலையிலயும் மாலையிலும் உணவு கொடுக்கப்படுங்கிற இந்த தொடருக்கு எனக்கு விளக்கம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி போய் கேட்டேன். அப்ப அவங்க சொல்றாங்க, அங்க சொர்க்கத்துல இரவுங்கிறதே கிடையாது. சொர்க்கவாசிக எப்படி இருப்பாங்கன்னா எப்போது ஒளியிலே இருப்பாங்களாம். அவங்களுக்கு இரவு பகல் கால அளவு மட்டுமே இருக்கும். அது அந்த 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 அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா பகல் கால ஒரு அளவு தான் இருக்கும். அந்த இரவோட கால அளவு எப்படி இருக்கும்னா திரைகள் தொங்க விடப்பட்டு வாயில்கள் மூடப்படுவதை கொண்டு அவங்க என்ன செய்வாங்க, அவங்க அந்த காலத்தை அறிஞ்சுக்கிடுவாங்க. பகல் கால அளவை திரைகள் அகற்றப்பட்டு வாயில்கள் திறக்கப்படுவதை கொண்டு அவங்க அறிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. தப்சீர் இப்னு அபி ஹாத்தம்ல வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய அந்த விளக்கமும் இந்த வலீத் பின் அஸ்லம் அவங்க சொல்றாங்கல்ல, அவங்க சொல்லக்கூடிய விளக்கமும் எதுல வருது அப்படின்னு சொன்னா தப்சீர் இப்னு அபி ஹாத்தம்ல வரக்கூடியதா இருக்கு. அதை தொடர்ந்து சொல்றாங்க, கதாதா ரஹ்மத்துல்லா சொல்றாங்க, சொர்க்கத்துல இரவோ பகலா கிடையாது, பேரொளி மட்டும்தான் இருக்கும். அங்கு பேரளவுல காலை மாலை 2 நேரங்கள் மட்டுமே இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கடுத்து முஜாஹித் ரஹ்மத்துல்லா சொல்றாங்க, சொர்க்கத்துல காலை மாலைங்கிறதெல்லாம் கிடையாது. அதாவது அவங்க உலகத்துல வாழ்ந்தப்போ எந்த கால அளவை எடுத்து உணவு சாப்பிட்டாங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி சொர்க்கத்திலே உங்களுக்கு உணவு கொடுக்கப்படும். ஒவ்வொரு அறிஞர்களும் இந்த குர்ஆன் வசனத்துக்கு அவங்களுடைய விளக்கங்களை கொடுக்குறாங்க. அடுத்து வாங்க, இறையச்சம் உடையவருக்கே இதெல்லாம் சொந்தம். 63வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த சொர்க்கத்தை நாம் நல்லடியார்கள் யார் இறையச்சம் உடையவரா இருக்கிறாரோ அவங்களுக்கு நான் இதை உரிமையாக்குவேன் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது சிறப்பு மிக்க தன்மைகள் உடைய நாம் வர்ணித்து கூறும் அந்த சொர்க்க சோலைகள் நம்முடைய இறையச்சமுடைய அடையார்களுக்கு வழங்குவோம். அவங்க வல்லமை மாண்புமிக்க அல்லாஹ்வுக்கு இன்பத்திலும் துன்பத்திலும் அடிபணிவாங்க, கோபத்தை மென்று விழுங்குவாங்க, மக்களோட தவற மன்னிப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஈமான் கொட்டு மட்டும் இருக்கிறது இல்லையா, நல்ல மகள் செஞ்சு மட்டும் இருக்கிறது இல்லையா, அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய வாழ்க்கையில இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி அல்லாஹ்வுக்கு அடிபணியணுமா. கோபம் வருதுல, அடக்க முடியல, நான் என்ன செய்வேன் தெரியுமா அப்படின்னு சொல்றோம்ல, அப்படி வர்ற கோபத்தை மென்று முழுங்கிடணுமா. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் பாத்தீங்களா, என்னுடைய அடியார்கள் இறையச்சமுடையோரா இருக்கிறாங்களே அவங்க கோபம் வந்தா மென்று முழுங்கிருவாங்க. இதுக்கு மேல என்ன செய்யணுமா, மக்கள்கள் தவறு செஞ்சா மன்னிச்சிடணுமா. அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்றான் இன்னொரு வசனத்துல, அவர்களே அந்த உண்மையான வாரிசுகள் அவர்கள் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை உரிமையாக்கி கொள்வார்கள், அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். 23வது அத்தியாயம் 10-11 சூரா முஃமினூன். யா அல்லாஹ் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களாக எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ் எவ்வளவு அழகான நற்பண்பு. நீங்க மன விருப்பத்தை இப்ப அந்த பக்கம் வச்சுட்டு உங்க மனோ இச்சைக்கு கட்டுப்படுறதுல இருந்து விலகி அல்லாஹ்வை நம்பி அவனோட ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செஞ்சு இறையச்சமுடையவர்களா நீங்க இருந்தீர்களா, உங்களை அதுங்கிற சொர்க்கத்துக்கு உரிமையாளராக தௌபா செஞ்சீங்களா, அதுங்கிற சொர்க்கத்துக்கு உரிமையாளர். நீங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இன்பத்திலேயும் துன்பத்திலேயும் அவனை அடிபணிந்து வாழக்கூடியவர்களா, கோபத்தை மென்று விளங்கக்கூடியவர்களா, மக்களுடைய தவறுகளை மன்னிக்க கூடியவர்களா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் உரிமையாளர்களா ஆக்குறேன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அல்லாஹ் அக்பர். கேட்டக்கூடிய இந்த வசனங்களை யா அல்லாஹ் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களாக ஆக்கி அல்லாஹ். யா அல்லாஹ் நீ புரிந்து கொள்ளும் விதத்தில் நன்மைகள் செய்யக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கிவை யா அல்லாஹ். நீ எங்கள் மீது புரிந்த அற்கொடைகளுக்கு நன்றி உள்ளவர்களாகவும் எங்களை ஆக்கி எங்களையும் குடும்பத்தாரையும் வாரிசுகளையும் ஆக்கி அருளி புரிவாயா. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.